அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம கள்ளழகர் திருக்கோயில்ல திருத்தேரோட்டம் ஆடி மாதத்தை முன்னிட்டு அது நடைபெற்று முடிஞ்சது. இது கள்ளழகர் ஆடி தேரோட்டம் என்று சொல்றதை விட கள்ளழகரின் கள்ளர் தேரோட்டம் என்றே அழைக்கலாம். கள்ளர் தேரோட்டம்னா எப்படிங்க? கள்ளர்களுக்கு மரியாதை இருந்துச்சா, அதை எப்படி பண்ணாங்க, என்ன செஞ்சாங்கன்றத நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். நான் உங்கள் ஏறுகோட்டை நாட்டை சேர்ந்த சோழபாண்டியன். கள்ளழகர் திருக்கோயில்ல ஆடி தேரோட்டம், அதாவது ஆடி மாசம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த மதுரை மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த தேரோட்டத்தை கலந்துக்குவாங்க. அந்த கலந்துக்கிற தேரோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கள்ளழகர் கோவில் முழுமையாக பாத்தியப்பட்ட கல்லர்களான மற்ற மேல்நாட்டு கல்லர்கள் பல்லம் வீசி பாத்தீங்கன்னா அந்த தேரை ஆரம்பிச்சு வைப்பாங்க. மொத்தம் 4 வடம் வரும். அந்த 4 வடத்துல பாத்தீங்கன்னா நடுவளவு, மேலவளவு, தெற்கு தெரு, பாளையப்பட்டு கிராமத்தோட அம்பலவார்களோட அவங்களோட வடம், மொத்தம் 4 வடம். 4 வடத்தையும் பாத்தீங்கன்னா இழுப்பாங்க. இழுத்து கொண்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு சுத்திட்டு திருப்பி பாத்தீங்கன்னா தேர்ந்த இடத்துலயே அதை நிப்பாட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த தேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாட்டார் கூட்டம் நடைபெறும். அந்த நாட்டார் கூட்டத்துல இந்த ஒட்டுமொத்தமா மேல்நாடு, அதாவது மற்ற மேல்நாட்டு 10 கட்டு பரப்பு நாடு, கள்ளழகர் கோவில்ல இருந்து திருவாரூர், திருமோகூர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேலூர் பார்டர் வரைக்கும் உள்ள இந்த நாடோட பேர் தான் மற்ற மேல்நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மேல்நாட்டை சேர்ந்த 18 தொழில் குடிகளோட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தொழில் பிரச்சனையா இருந்தாலும் சரி, நில பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் இந்த நாட்டார் கூட்டத்துலதான் காலங்காலமாக பேசி அது பாத்தீங்கன்னா தீர்த்து வைக்கப்படும். அந்த நாட்டார் கூட்டம் கூட்டிட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பரிவட்ட மரியாதைகள், துணை பரிவட்ட மரியாதைகள் யாருக்கு கொடுக்கணும், நாட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு, அம்பலார்களுக்குள்ள என்னென்ன பாத்தீங்கன்னா வழக்காறுகள் இருக்கு, இது எல்லாத்தையும் தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தேர் இழுக்கவே ஆரம்பிப்பாங்க. மேல பாத்தீங்கன்னா மேலதாளம் முழங்க ஒட்டுமொத்த மக்களும் பாத்தீங்கன்னா நாராயண நாராயண நாமம் பாட, மற்ற மேல்நாட்டு கலர்களுடைய பெரிய அம்பலாறுல இருந்து எல்லா அம்பலாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா வல்லம் வீசி இந்த தேரோட்டம் பாத்தீங்கன்னா நடந்து பெற முடியும். இந்த தேரோட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த நாட்டார் கூட்டம் கூட்டுறதுக்காகவே பக்கத்துல அந்த கல்லர்களுக்காகவே, நாட்டார் கல்லருக்காகவே ஒரு மண்டபம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 5 நாள் முன்னாடி தான் கட்டி திறக்கப்பட்டது. அதனை மதிப்புக்குரிய பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தை திறந்து வச்சாங்க. இப்ப அந்த மண்டபத்துலதான் நாட்டார் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கீழ நடைபெறும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்திலே நடைபெறுது. நீங்க யாராவது கள்ளழகர் கோயில் போனீங்கன்னா அந்த தேர் இருக்கும். அந்த தேர் நிக்கிற இடத்து பக்கத்திலேயே அந்த எழுதியிருப்பாங்க, கள்ளழகர் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் திருத்தேர் கள்ளர் மண்டபம் அப்படின்னு சொல்லியே மேல எழுதியிருப்பாங்க. நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இவ்வளவு தூரம் பார்த்தா மரியாதை கொடுக்குறாங்க. இவ்வளவு தூரம் பார்த்தோன்னா காவல்துறையில இருந்து, அங்க இருக்கிற அறநிலைத்துறை அதிகாரில இருந்து, நாட்டாளர்களுக்கு அவங்கள்ட்ட நடந்துகிட்ட விதமும், அவங்க கொடுத்த மரியாதையும் உரிமையும் பாக்குறப்ப நமக்கே மெய்ஸ் இருக்குது. இவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க இந்த கோயில வைணவ தலத்துல திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடுன இந்த வைணவ தலத்துல, திருமங்கையாழ்வாரின் வேடுவரி நடக்கின்ற இந்த வைணவ தலத்துல, அந்த வேடுபரிக்கு பாத்தீங்கன்னா மாங்குளம் கிராமத்தார்கள் நடைபெற்ற அந்த வேடுபரி விழா நடைபெறக்கூடிய இந்த கள்ளழகர் திருக்கோயில்ல சம்பந்தமே இல்லாத ஒரு கோவாலி, நான் தான் இந்த கோயிலுக்கே பாத்தீங்கன்னா காவக்காரன், கள்ளழகர் நான் சொன்னாதான் கோயிலை விட்டு வெளியே வருவாரு, இந்த கள்ளழகர் தேரோட்டத்தை நாட்டார் கூட்டத்துல நான் தான் பாத்தீங்கன்னா வழக்கெல்லாம் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாம ஒரு குருடுக்கார மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காப்புல. சரி, இவர் என்ன பண்றாரு, என்ன சொன்னாரு, இவருக்கு அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலோட தலப்புராணத்துல எடுத்தா அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. சரி, மதுரை கெசட்ல ரிப்போர்ட்ல ஏதாவது இருக்குன்னு எடுத்து பார்த்தா எதுவுமே கிடையாது. தெளிவா 4 வடம், பாளையப்பட்டு கிராம அம்பலார்கள், நடுவளவு, மேலவளவு, தெற்கு தெரு அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு மட்டும்தான் அந்த கோயிலுக்கு அந்த திருத்தேருக்கே பார்த்தீங்கன்னா உரிமைக்குரியவர். அந்த பாளையப்பட்டு கிராமத்துல அம்பலார்கள் வாங்கக்கூடிய அந்த மரியாதைய இவரா ஒரு கொடை ஒரு ஆளை செட் பண்ணிக்கிட்டு இவர் பாத்தீங்கன்னா இந்த மரியாதை வாங்கிக்கிட்டு, நான் தான் இந்த கோயிலுக்கு, அதாவது கரையான் புத்துக்கட்டு கருணாவும் உள்ள புகுந்த கதையா, அங்க இருந்த பாளையப்பட்டு கிராமத்துல இருக்கிற அம்பலார்களோட மரியாதைய அதை திருடி இந்த மரியாதையை வச்சுக்கிட்டு இந்த கோயிலை எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி பேசிக்கிட்டு வராப்புல. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதை நாட்டார்கள்ட்டையும் பாத்தீங்கன்னா பல முறை சொல்லியாச்சு. அங்க இருக்க அறநிலைத்துறை அதிகாரிகள்ட்டையும் பாத்தீங்கன்னா
இதை பத்தின புகார்களை அனுப்ப போறோம். இல்லைன்னா வந்து இதுக்குண்டான வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை அணுகலான்னு இருக்கும். சரி, இவர் என்ன சொல்லி இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா வந்து மரியாதை வாங்குறாருன்னு சொல்லி இந்த நாட்டார் பெருமக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஒரு போலியான செப்பேடு. அந்த போலியான செப்பேடுல இவர் என்ன பண்றாருன்னா, இந்த கள்ளழகர் கோயில்ல பாத்திர பண்டங்கள்லாம் வந்து வேடர்கள் உள்ள புகுந்து, அதாவது இவர் யாரை மென்ஷன் பண்றாருன்னா வளையர் சமூகத்தை மென்ஷன் பண்றாங்க. வேடர்கள் உள்ள புகுந்து எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிட்டாங்க. உடனே கோயில் இருக்க ஆண்டார் எல்லாருமே போய் இவர்கிட்ட திருமல் நாயக்கிட்ட முறையிடுறாங்க. நம்ம திருமல் நாயக்கர் உடனே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியங்கின்ற ஜெமீன் வர சொல்லுப்பா கவுடாவை, அவர் வர சொல்லு அப்படின்றாங்கம்மா. உடனே இவரும் போறாங்கம்மா, கல்லர்கள் தலையை புறாத்தி வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்கம்மா. கோயில திருடினது வேடரா கல்லரா, அதுவே ஃபர்ஸ்ட் முரணு. உடனே இவரும் போறாப்புல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர்கள் தலையை பூரா வெட்டி சாக்கு முட்ல கொண்டு போனாராமா. உடனே இந்த மரியாதை கொடுத்தாராமா. எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை, ஒரு கீழ்த்தரமான புத்தி, உடம்புல சாதி வெறி ஏறி போன ஒரு புத்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு போலி ஒரு செப்பேடு ரெடி பண்றாங்க. என்னங்க போலியான செப்பேடு போலியான செப்பேடுன்னு சொல்றீங்க? போலியான செப்பேடுன்னு சொல்றீங்களா? எதை வச்சு இவர் செஞ்சது போலியான செப்பேடுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு தெளிவா நாச்சியப்பன் பாத்திர கடையில அடிச்ச இந்த செப்பேடுன்றத நீட்டா நம்ம வந்து கார்பன் டெஸ்ட் அனுப்ப தேவையில்ல, திருமல் நாயக்கர் காலத்தை வச்சு நம்ம வந்து இதுல கணிச்சுக்கலாம். இதை எந்த ஆண்டு நடந்துபடுச்சுன்னு சொல்றாங்கன்னா சக ஆண்டு 1491 அதுல போட்டிருக்கு. சக ஆண்டு 1491, கிபி 1670 வந்து திருமல் நாயக்கர் இதை கொடுத்ததா வந்து இந்த செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 1401 சக ஆண்டுல இருந்து நீங்க இந்த மாதிரி இருந்து கிபி ஆண்டு வந்து கணக்கு பண்ணணும்னா என்ன 78 வருஷத்தை கூட்டணும். அப்படி 78 வருஷத்தை கூட்டணும்னா அது வர்ற ஆண்டு எது தெரியுமா? 1569. அதுவே முதல் தப்பு. அந்த 1569 வந்து பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கர் பிறக்கவே இல்லை. இது ரெண்டாவது தப்பு. சரி, அப்ப ஆட்சி செஞ்சது யாருங்க அப்படின்னா வந்து இரண்டாம் முத்து வீரப்பன் நாயக்கர் தான் வந்து அப்ப ஆட்சி செஞ்சிருந்தாப்புல. திருமல் நாயக்கர் பிறக்கவே இல்லாதப்ப எப்படி ஆட்சி செஞ்சிருப்பாப்புல? இது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு என்னன்னா வந்து அப்படியே ப்ராப்பரா 1491 இந்த இவங்க சொன்ன மாதிரி 1670 இருந்தாலும் 1659 திருமல் நாயக்கர் செத்து போயிட்டாருங்க. 1659 செத்து போனத 1670 வந்து ஒரு செப்பேடு கொடுத்தாங்க. எவ்வளவு போலி சிம்மம் பாருங்க. அதுக்குள்ள எவ்வளவு போலியா சகாண்டியும் வந்து பார்த்தா ஒழுங்கா கணக்கீடு பண்ணாம, அப்படி கணக்கீடு பண்ண ஆண்டு வந்து பார்த்தா அவர் செத்து போன வருஷம் யாரு தெரியுமா? ராமப்பையர். திருமல் நாயக்கர் காலமே இப்படி இருக்கிறப்ப அவர் தளபதி மட்டும் வந்து பார்த்தா பிறந்திருக்க போறாரா, இல்ல திருமல் நாயக்கர் செத்ததுக்கு அப்புறம் இவரும் உயிரை வாழ்ந்துக்க போறாப்லையா? ஆக முதல் வரியில வேடர்னு சொல்லி வந்து இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வளையர் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும், இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளர் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் இந்த ஒரு போலியான செப்பேட கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாம இந்த வெள்ளியங்குன்றம் ஜமீன் எனப்படுகிற இந்த கன்னடம் பேசக்கூடிய இந்த ஜமீன் வந்து பாத்தீங்கன்னா போலிய திருச்சி எழுதியிருக்காங்க. இவரை எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற வந்து பார்த்தா நாட்டார்கள் வந்து எந்த கேள்வி கேட்காம இருக்காங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த காணொலியால சொல்றேன் நான், உங்க முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு பாத்திர பண்டத்தை வந்து திருடு போயிட்டாருன்னு சொல்லி இவர் போலி ஒரு செப்பல் எடுத்துட்டு இருக்காப்புல. இந்த காணொலி வழியாக நான் வளைய சமுதாயத்துன்னு சொல்றேன் நான். நீங்க வந்து கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்திர பண்டத்தை திருடிட்டா வந்து போலியான செப்பீடு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. திருமல் நாயக்கர் பிறக்கவும் இல்லை, திருமல் நாயக்கர் இறந்த காலமும் எல்லாமே தப்பு தப்பா கொடுத்துட்டு இன்னமும் கூச்சமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கன்னடர் கோயில்ல வந்து ஒரு கால் எடுத்து வைக்கிறாப்புல. மேலும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலை எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி கொண்டு போறாப்புல. பாளையப்பட்டு கிராமத்துல இருக்கிற அம்பார்களுக்கு நான் நெஞ்சார்ந்து வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து உங்க மரியாதை நீங்க வந்து வாங்கிக்கோங்க. உங்க பேரை சொல்லி உங்களோட முன்னோர்களை வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி போலியா செப்பேடு ரெடி பண்ண இந்த வெள்ளியங்குன்றம் ஜமீன்ல தயவு செய்து வந்து பார்த்தா நம்பாதீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாப்புல, பாண்டிய மன்னர் வந்து பாத்தீங்கன்னா உரிமை கொடுத்தாராம. பாண்டிய மன்னர் வந்து பார்த்தா இவர் சொல்ற பாண்டிய மன்னர் எந்த பாண்டிய மன்னர்? எம்மண்டலமும் முண்டலையே சுந்தரபாண்டி தேவரா இல்ல வீரபாண்டி தேவரா? எந்த வீரபாண்டி தேவர்? 14ஆம் நூற்றாண்டுல இருந்த வீரபாண்டி தேவரா, 12ஆம் நூற்றாண்டுல இருந்த வீரபாண்டி தேவரா? எது கேட்டாலும் தெரியாது. திருமல் நாயக்கர் செத்த வருஷத்தையும் பிறந்த வருஷத்தையும் ஒழுங்கா தெரியாத ஆளு எப்படி பாண்டிய மன்னர் காலத்தை சொல்லுவாப்புல? ரெண்டாவது கன்னட மொழி உருவாகினே வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு தான் உருவாது. 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு தான் உருவாது. இவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மதுரைக்கு வந்திருப்பாப்ல அந்த டயத்திலேயே. பாளையங்கள் வந்து பிரிக்கப்பட்ட பொழுது விஸ்வநாயக்கர் வந்து 1526 தான் வந்து பாளையத்தை வந்து பிரிக்கிறாப்புல. பாளையத்தை பிரிக்கிறப்பதான் வந்து இவர் அங்கிருந்து வராப்புல கர்நாடகால இருந்து. ஆனா எப்படிதான் போலியா ஒரு உடம்புல சாதி வெறி ஏறி போய் இங்க இருந்து மண்ணின் மைந்த சாயல் ஆஃப் த சன்
இந்த கோவிலுக்காண்டி முகலாயர் படையெடுப்புல, சுல்தான் படையெடுப்புல, மராட்டியர் படையெடுப்புல, பிரிட்டிஷ் படையெடுப்புல வந்து உயிர் கொடுத்த, உயிர் தியாகம் செய்த கிட்டத்தட்ட 501 கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அலர்களை தூக்கில போட்டாங்க, வடாரப்பட்டியை சேர்ந்த கல்லர்கள். அதுக்கு ஆதாரம் இருக்கு. இவர் எங்க போனாரு? அப்ப மராட்டியர் படையெடுப்பு வந்தப்ப எங்க போனாரு? முகலாயர் படையெடுப்பு வந்தப்ப எங்க போனாரு? எந்த இதுமே கிடையாது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா போலியோ ஒரு செப்பேட் ரெடி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து இந்த யார் வந்து இந்த இறந்தாங்களோ, இந்த கோயிலுக்கு வந்து கோணார்கள் பாத்தியப்பட்டவங்க, வளைய சமுதாயம் பாத்தியப்பட்டவங்க இருக்காங்க, பல்லர் சமூகத்திலிருந்து, பறைய சமூகத்திலிருந்து 18 தொழில் குடிகளுக்கும் இந்த கோயில்ல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு உரிமை இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நெய், பால், அது மட்டுமா உழைப்பு எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா கல்லர் சமூகம் உயிரை கொடுத்திருக்காங்க. உயிர் தியாகம் செய்து உதிரம் சிந்தி பெற்ற இந்த தேரோட்ட மரியாதையும் இந்த கோயில் மரியாதையும் இழிவுபடுத்திக்கிட்டு எந்த ஒரு செய்யாம அந்த புறத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட மட்டுமே இருந்துகிட்டு ஒரு போலியோ செப்பேட் ரெடி பண்ணி இந்த மரியாதை வாங்குகின்ற இந்த வெள்ளியங்குன்ற ஜமீனை என்ன பண்ண போறாங்க? சட்ட ரீதியாகவும் அணுகலாம், அறநிலையத்துறையிலும் வந்து பாத்தீங்கன்னா புகாரா கொடுக்கலாம், எல்லா புகாரையும் கொடுக்கலாம். இப்படி ஒரு போலியோ செப்பேட் ரெடி பண்ணதுக்கு ஒரு 420 கேஸே அவர் மேல புக் பண்ணலாம். அவ்வளவு ஒரு வக்கரம் பிடிச்ச சாகுபடி பிடிச்ச இந்த வெள்ளியங்குன்ற ஜமீனை இந்த இடத்துல நான் வன்மையா கண்டிக்கிறேன். மிகப்பெரிய வன்மையா கண்டிக்கிறேன். இதை யார் எந்த நடக்கிறாலும் வந்து பார்த்தா தனிப்பட்ட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தையோ இல்ல அறநிலையத்துறையோ வந்து பார்த்தா நானே அணுகலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் 18 தொழில் குடிக்கும் நாட்டு கூட்டத்துல வந்து தீர்வு சொல்ற இந்த நாட்டு அம்பலார்கள்ட்ட வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நாட்டு பெரிய அம்பலாரா இருக்கக்கூடிய மகாமணி அம்பலார்ட்ட நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து வந்து இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட்டு கூட்டத்துல பேசி நல்ல ஒரு முடிவு எடுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த கல்லர் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட இழிவாக தான் நான் நினைக்கிறேன். நான் இப்படி போலிய ஒரு விஷயத்த செஞ்சு இழிவுபடுத்துற இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நாட்டு கூட்டத்துல நானும் வந்து நிக்கிறேன். எனக்காண்டியும் என் மக்களுக்காண்டியும் நம்ம மக்களுக்காண்டியும் உங்களுடைய தலைமுறைகளுக்காண்டியும் வரப்போற தலைமுறைகளுக்காண்டியும் இந்த ஒரு தீர்ப்பை வந்து எனக்காண்டியும் என் மக்களுக்காண்டியும் செஞ்சு கொடுக்குற மாதிரி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.